சாக வேண்டியவள் அல்ல. You are not supposed to die. கர்த்தர் வருகிற நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள் 2 அற்புதங்களை செய்வார். Before November 9th, the Lord will do 2 miracles in your life. தலை குனிந்த இடத்தில் தலை கர்த்தர் உயர்த்துவார். The place where you put your head and the Lord will lift up your life. ஐயா 2 ஆண்டுகள் 3 மாதமா உடைந்த வாழ்வோடு இங்க வந்தீர்கள். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். You lost everything in. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். Today the Lord says. இதுவரை எப்படி இருந்தீர்களோ தெரியாது. இழந்ததை கொடுக்கிறேன். Today I restore everything. சத்துருக்களுக்கு மத்தியில் உன் தலையை உயர்த்துவேன். ஐயா அந்தோணி நான் சொல்வது உண்மைதானே? எல்லாம் உண்மை. எல்லாம் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திறவுகோல் ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற உங்களை, நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய மகிமை நம் மத்தியில் இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறார். நாம் கர்த்தர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அவர் நம் மத்தியில் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கந்தை ஊரிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்கவூடு தூவிச்சனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வினைகள் மாற்றியந்தனை காத்தனை கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே சிந்தை புவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? தாய் மகளுக்காய் சாவாளோ கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வானோ நேயனையற்காய் சாவானோ தனதுயிரை நேர்விரோதிக்காயிவானோ நீயும் மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து நீயும் மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து காயும் மனமடவர்க்காக மரித்தாய் சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுவதிலுமே
நிகரானவர் யார்? கந்தை ஊரிந்தறிந்தனை நீதி என் நாடை கனக்கவோடு தூவித்தனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வினைகள் மாற்றியதனை காத்தனை கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே சிந்தை உவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, தாய் மகளுக்காய் சாவாளோ, தமையன் தம்பிக்காய் சாவானோ, நேயன் நேயன்காய் சாவானோ, நண்பன் நண்பனுக்காய் சாவானோ, தனது உயிரை நேர் விரோதிக்காய் ஈவானோ, ஆனால் நீர் மண் உலகில் நீசர் எமக்காய் வந்து காயும் மன மடவர்க்காக மரித்தாயே சுவாமி. கைகளை தட்டி உனக்கு நிகரானவர் யார்? கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? ஐயனே இறங்கி வாரும், நீசனை மறைத்திரளும் நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசு கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானையும் இந்த நேரடி ஒலிபரப்பையும் திறவுகோல் ஜெபத்தையும் வளாகத்தையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. இயேசுநாதரும் சொன்னார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. என்னாலே அன்றி ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. இறைவன் இன்றைக்கு இந்த 9வது மாதத்தை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் ஏற்றதும் இன்பமாய் இருக்கிறது. ஏற்றதும் இன்பமாய் இருக்கிறது. நீதிமான் பாடி மகிழ்கிறான். பாடின கீர்த்தனை பாட்டு உங்களுக்கு கேட்டிருக்கவே மாட்டேங்க. சாதாரண தமிழ் பாட்டு பாடினாலே உங்களுக்கு தெரியாது. இதில் இந்த பாட்டெல்லாம் பாடினா என்ன தெரியுது? கந்தை உரிந்தறிந்தனை கணக்க உடுத்துவித்தனை, தரித்திரத்தை என்னை விட்டு நீக்கினவனை, நீதியின் ஆடை எனக்கு உடுப்பித்தவனை, மந்தையில் சேர்த்து வைத்தனை, அடுத்த
கடுவினைகள் மாற்றி என்னை, கடுவினைகளை, பாவத்தை, நரகத்தை மாற்றி எந்தனை காத்தனை. கைகளை தட்டி காத்தவனை. கந்தை உரிந்தெறிந்தனை. தரித்திர கோலமானார், தரித்திரரானார். நம்முடைய கந்தையை மாற்றினார். கந்தை துணியிலே பிறந்தார். நீதியின் ஆடையை கனக்க உடுத்து வித்தவனை, நீதியின் ஆடை தரிப்பித்து என்னை கனப்படுத்தினவனை. கைகளை தட்டி. மந்தையில் சேர்த்தவனை, கடுவினைகள் மாற்றி எந்தனை காத்தவனை. உனக்கு நிகரானவன் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? சுவாமி, கந்த மலர்பாதனே, கனக ரத்தின மெருவே. கந்த மலர்பாதன்னா தேவருக்கெல்லாம் தேவன், காந்தம் போன்று எங்களை இழுக்கிற பாதமுடையவனே, கனக ரத்தின மெருவே. வேதநாய சாஸ்திரர் சொல்றாரு, தாதையாகிய கிறிஸ்து வேத மாளிகை ரஸ்து. சுவாமி இயேசு கிறிஸ்துவே. கைகளை தட்டி. தாதையாகிய கிறிஸ்து வேத மாளிகை ரஸ்து. வேதமாகிய மாளிகைக்குள் பொதிந்து கிடக்கிற பொக்கிஷமே. கைகளை தட்டி. தாதையாகிய கிறிஸ்து மேசியா இயேசு கிறிஸ்துவே. புரியணும் உங்களுக்கு. வீட்டில் போய் புரிஞ்சிங்கன்னா ராத்திரியில் தூங்க மாட்டேங்க, அபிஷேகத்தை நினைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே கந்த மலர்பாதனே, கனக ரத்தின மெருவே, சிந்தை உவந்து வந்த தானே இதோ எங்களுக்காக மரிப்பதற்காக தீர்மானித்து விருப்பப்பட்டு வந்த தியாகராஜனே சுவாமி. கைகளை தட்டி. அப்புறம் அந்த பாட்டை தியானம் பண்ணும்போது எவ்வளோ அழுதுருப்பையும் பாருங்க. அப்படியே கைகளை உயர்த்துவோம். அப்பா பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இந்த செப்டம்பர் மாதம் நீ கொடுத்த ஆசீர்வாத வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கப்பட அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறவிட அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றும் எழுதியிருக்க வார்த்தைகளை இந்த மாதத்துக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தையின்படி எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதியும். 2 கையெடுத்து அல்ல வச்சுக்கோங்க. இப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை எடுத்துக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவ கருணை மத்தியில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், on this special day, the word that we have taken to meditate, அது வாசிக்க கேட்ட திறவுகோல் வசனமும் இந்த மாதத்தின் செய்தியாம் வர்ற வேத வசனம். that is the word that we read for this month's promise. அது சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். From Psalm 91 verse 14, because he loves me, says the Lord, I will rescue him, I will protect him, for he acknowledges my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். Because he loves me, says the Lord, I will rescue him. என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். I will protect him, for he acknowledges my name. அவருடைய நாமத்துக்கு அத்தனை மகிமை இருக்கிறதா? So much glory is there for his name. அவருடைய பெயருக்கு அத்தனை சக்தி உண்டா? Is there so much power for his name? அவருடைய பெயரை சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? What's happening when we say his அவர் name? எப்படிப்பட்ட நாமத்துக்கு சொந்தக்காரர்? What kind of a powerful name he belongs to? அந்த நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். What kind of a shelter the Lord gives to the people, those who know செப்டம்பர் his மாதத்தில் name? தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருக்கிறது. This is a promise has come for the September for you. தேவனுடைய மகிமை நம்மில் இறங்கி வரப்போகிறது. The God's glory is going to come down in the midst அவன் என் of us. பெயரை அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he knows my name, that I will keep him on the top.
கர்த்தர் உங்கள் தேவனானால், if the Lord is your day, இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தை ஒப்புக்கொடுத்து உண்மையானால், if you have committed your heart to Lord Jesus Christ, கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பது உண்மையானால், if you are obedient in the hands of the Lord Jesus Christ, இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவது உண்மையானால், if you are obedient to the word of God today, அவர் ஒரு மகிமையான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். He will give you a glorious authority to you. அவருடைய நாமத்தை உங்கள் நெற்றியிலே தரிக்கிறாராம். He will embedded his name on your forehead. அவர் பெயரை சொல்லி பிழைத்துக் கொள்ளும்படி ஒரு பாக்கியம் கொடுக்கிறார். He has given his name to live by saying his name. என் பெயரை சொல்லி ஒருவன் கையெழுத்து போடுவான். He will sign saying my name. என் பெயரிலே ஒருவன் தன் நாமத்தை தெரிந்து கொண்டவனை பார்த்து உலகம் பயப்படும். A man who has bear his name, because of my name the world will bless him. என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he knows my name, I will set him in the higher places. தேவ மகிமை நமச்சில் இறங்கி வரப்போகிறது. The glory of the God is going to come in the midst of us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். The Lord is going to bless you. இந்த 9வது மாதம், In this 9th month, இந்த செப்டம்பர் மாதம், in this September month, அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்க போகிறார். the Lord is going to set you on the higher places. ஒரு செருப்பு தைக்கிறவன் தன் மகனை செருப்பு தைக்கிறவனாய் மாற்ற விரும்புவதில்லை. No, a cobbler will make his son to do the same kind of work in his life. சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Some people are blabbering about it. குல தொழிலை தான் செய்ய வேண்டும். They say that they have to do their family line, the அப்பா business. பிச்சை எடுத்தால் மகனும் பிச்சை எடுக்க If a வேண்டும். father is a beggar, the son has to do the அப்பா beggar. செருப்பு தைத்தால் மகனும் செருப்பு தைக்க வேண்டும். If a father is stitching chapels, they want the son to also to do the same work. அப்பா மனித கழிவுகளை சுமந்தால் தன் மகனும் அந்த கழிவை சுமக்க வேண்டும். If a father carries unclean things, and his son also has to carry those unclean சில things. அதிகார வர்க்கம் அப்படி நினைக்கிறது. Some people, those who are haughty and pride people, தங்களையே they think like that. மேன்மையா எண்ணிக்கொண்ட அறிவிலிகள், மூளையே இல்லாதவர்கள். They are the foolish people who think themselves to be the very higher level people, pride ஆனா people. உன்னையும் என்னையும் உண்டாக்கின இறைவன் சொல்லுகிறார், அப்படி நான் நினைப்பதில்லை. But the Lord God who has created you and me has not said like that. என் பெயரை நீ அறிந்தால் போதும், If you know my name, என் பெயரை நீ சொன்னால் போதும், if you say in my name, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை I வைப்பேன். will set you on the high places. சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி, I will take the oppressed from the dust heap. I will lift up the depressed from the lowly place. அவனை பிரபுக்களுடன் ராஜாக்களோடு உட்கார பண்ணுவேன். I will make him to sit with the princes and the kings. என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he knows my name, I will keep him on the top. தேவாதி தேவன் இதை செய்வார். The Lord of Lords will do it for us. நம்மை தேவன் என்றைக்கு அடிமையாய் பார்ப்பதே இல்லை. Our God never see us as a slaves. எந்த கிறிஸ்தவ ஆலயத்திலும் சாமியை கும்பிடுவதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் காசு வாங்குவதில்லை. From any other tabernacles, our churches, we don't take money to worship the true living God. உயர்ந்த ஜாதியானுக்கு பக்கத்திலே தரிசனம், தாழ்ந்த ஜாதியானுக்கு தூரத்திலே தரிசனம் இல்லை. There is no difference and partiality in the community wise to worship the Lord in the near and in the far distance. எந்த மசூதியிலும் இறைவனை தொழுவதற்கு காசு வாங்குவதில்லை. Even in the mosque there is no difference, or to worship the Lord they don't ask or demand for any money. சில இடங்களிலே சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்கு காசு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். But for some places they ask a special price for worshiping the Lord. சில மனிதர்கள் தங்களை தெய்வத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களைப் போல காட்டிக் கொள்கிறார்கள். Some people show themselves that they are very close to their God. என்னுடைய பைபிள்ல ஒரு உவமை சம்பவம் உண்டு. But in my Bible there is a parable. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போகிறார்கள். Two persons went to the tabernacle. ஒருவன் பரிசேயன், One person is Pharisee. ஒருவன் ஆயக்காரன். One person is a tax இந்த collector. பரிசேயன் உள்ளே போறான். The Pharisee enter into the church. ஆலயத்தில் ஆராதனை செய்கிற பரிசுத்தவான்கள் சபையாரோடு நின்று ஆராதனை செய்கிறார். He stood there in the midst of the saints and he began to worship the Lord. பின்வருவான வாக்குகளை உதிர்க்கிறான். He began to speak this kind of words. நான் காணிக்கை கொடுக்கிறேன். I give offerings to the church. ஏழைகளுக்கு செய்கிறேன். I help to the poor. இதோ இந்த சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்தது நான் தான். I built up all the church work for எனவே this. என் பிரார்த்தனைக்கு பதில் தாரும். So answer to my prayer. வெளியே ஒரு ஆயக்காரன் நிற்கிறான். So there is a tax collector stand அவன் ஏன் outside. உள்ளே வரவில்லை? Why he has not come inside? அவன் நினைச்சான், He thought, நான் தேவனிடத்தில் போய் ஜெபிப்பதற்கு கூட தகுதியற்றவன். I am unworthy to go before God and to pray. நான் ஒரு பாவி. I am a sinner. நான் ஒரு பாவி. I am a sinner. ஐயோ, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் போவதற்கே தகுதியற்றவன். Oh, I am unworthy to enter into the house of the Lord. அவனும்
தன் வாயை திறந்து வார்த்தை சொல்லுகிறான். He also opened his mouth and prayed. அவனும் ஒரு பிரார்த்தனை செய்கிறான். He also raised up a prayer. உள்ளே இருக்கிற நீதியை சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். Inside a person he speaks about his வெளியே இருக்கிற தன் நிலைமையை சொல்லி பிரார்த்தனை The பண்ணுகிறான். person standing outside he speaks about his true condition. இறைவனே, Oh Lord, இந்த பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். have mercy on this sinner. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord said, இந்த ரெண்டு பேரில் யாருடைய பிரார்த்தனை கேட்கப்பட்டது? you know, among these two, whose prayer will be answered first? சர்ச்சுக்கு வெளியே ஒதுக்கப்பட்டவனா பாவியாய் நின்று பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே, அவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது. The person who stood outside, who cried out that I am a sinner, Lord have mercy on me, his prayer is answered today. தெய்வத்துக்கு உருவ வித்தியாசம் இல்லை. Oh, there is no difference in the appearance before the Lord. தெய்வத்துக்கு பணக்காரன் ஏழை வித்தியாசம் இல்லை. For our God there is no difference between rich and தெய்வத்துக்கு poor. ஜாதி வித்தியாசம் இல்லை. There is no community difference before my தெய்வத்துக்கு God. முக வித்தியாசம் இல்லை. No partiality in the face looking. பக்தர்கள் தன்னை அறிந்தவர்கள் அறியாத வித்தியாசம் இல்லை. There is no the people those who know God are unknown to the Lord. அவருக்கு ஒரு பெயர் உண்டு. There is a name for him. அவர் மாமிசமான யாவருக்கும் தேவாதி தேவன். He is a God to all the man who is in flesh. இந்த உலகத்தில் இயேசு மனிதனாய் வந்த பொழுது தன்னை இன்ட்ரோ듀ce பண்றாரு. The Lord God who came into the world, he introduced himself. நான் யூதர்களின் வெளிச்சம். I am the light to the Jews. நான் அமெரிக்கர்களுக்கு ஒளி. I am the light to the Americans. நாம் இந்தியாவில் இருக்கிற பிராமணர்களுக்கு ஒளி. I am the light to the Brahmins who is in India. அல்ல திருநெல்வேலி மாவட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே குறிப்பிட்ட ஜாதியாருக்கு ஒளி. Or to the people in Tuticorin and Tirunelveli and Kanyakumari, for a particular community I am the light to them. அல்லது இப்படி ஏதாவது சொன்னாரா? Did our God say it like this? அல்லது ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்தேக்காரனுக்கு ஒளி. Or he is the light to the person who is born again in the Pentecost. CSA காரனுக்கு ஒளி. Or for the CSA people I am the light. TPM CPM காரனுக்கு ஒளி. He said I am the light for TPM and CPM. என்று சொன்னார். Did Lord say like that? Never brother. No, அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னார். He said, நானே உலகின் ஒளி. I am the light to the world. I am the light of the world. நான் இந்த உலகத்திற்கு வழியாய் இருக்கிறேன். நானே இந்த உலகத்தின் ஒளி. I am the light to the world. நான் என்ன செய்வேன்? What I will do? எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. I will shine any man on this world. ராமசாமி, கந்தசாமி, அதோ முனியாண்டி, காமாட்சி, மீனாட்சி ஆரா இருக்கட்டும். Whatever may be the name Ramachi, Meenachi, Kamachi, I will shine them in my life. இஸ்மாயில், முகமது, இப்ராஹிம், இதோ ஹமீதா, பீபி, சாரா, பீபி யாரா இருக்கட்டும். Whatever may be the name like Isaac, Ismail, Muhammad, baby, whomsoever you are. ஆரோக்கிய மேரி, சந்தனமாரி, சந்தனமேரி, ஆரோக்கிய மேரி, அந்தோணி ராஜ் ஆரா இருக்கட்டும். All Andoni Raj, Andoni Mary, Vasandana Mary, or whomsoever, he is the light. எந்த மனுஷனை மேன்மை பாராட்டுகிற தெய்வம். He can celebrate any man on this எந்த earth. மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. He can make any person to shine. அவர் தான் சொன்னார். That's what the Lord said. என் நாமத்தை அறிந்தவனை, who knows my name, இயேசு என்ற என் பெயரை அறிந்தவனை, who knows my name in the name of Jesus, உயர்ந்த அடைக்கலத்தில் I வைப்பேன். will set him in the higher places. Highest position in the world. Oh, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மலையாள பைபிள்ல சப்புன்னு இருக்கும். Oh, in Malayalam it's very light in the meaning. எப்படி இருக்கும் தெரியுமா? You know what it will அவன் be? என்ற நாமம் அறிஞ்சிருக்கையால் அவனை உயர்த்தும். I will, as he knows my name, I will keep him in the higher அவன் என் place. பெயரை அறிந்தபடினால் உயர்த்துவேன். He knows my name, I will make him higher in the ஆனா place. தமிழ் அப்படி இல்ல. But in Tamil it's not so. அவன் என் நாமத்தை அறிந்தபடியா உயர்த்துவேன் இல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். In a கைகளை கட்டி. higher places I will set him. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I will set him in the higher place. தேவன் என்று உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார். Today the Lord wants to keep you on the higher places. உங்கள் சந்ததியை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார். He wants to keep your descendants on the higher places. மகிமையின் ராஜாவின் கரம் இறங்கி வர போகிறது. Oh, the glorious hand of the Lord is going to come upon you. இறங்கி வர போகிறது. Upon everyone the Lord's hand is எந்த going to come இடத்தில் upon. அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, In which place you have been put to shame. எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, The place where you have been put to shame. எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ, The place where you have put your head எந்த down. இடத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களோ, This place where you have lost everything. என்னால் ஒன்று முடியாது. Nothing will happen, you thought. என்னால் ஒன்று முடியாது. I can't do anything. என்னால் ஒன்று முடியாது. I am not able to do anything. என்று சொல்லுகிறீர்களோ, If you are saying so, அதில் உண்மை ஒன்று இருக்கிறது. but there is a truth.
அது உங்களால் ஒன்று முடியாது. Yes, you cannot do anything. அவர் சொல்லுகிறார், But the Lord says, பெயரை மட்டும் அறிந்தால் போதும், if you know my name only, நான் உயர்ந்த அடைக்கலத்தில் I will வைப்பேன். set you above the higher places. இன்றைக்கு Today, உங்கள் வீடு, your house, உங்கள் குடும்பம், your family, உங்கள் பிள்ளைகள், your children, உங்கள் வியாபாரம், your business, உங்கள் ஊழியம் your ministry, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க போகிறது. hallelujah, will be kept in the highest place. உன் சந்ததியார் பூமியில் பலத்திருப்பார்கள். Your descendants will be strong in this year. சந்ததி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பேன். Your descendants will be blessed of the 1000 generations. இன்றோடு உங்கள் கட்டுக்குள் அறுக்கப்பட போகிறது. Even right now that மகிமை உங்களுக்கு திரும்பி வர போகிறது. Oh, the glory is going to come back to you. தேவாதி தேவனே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். The Lord of Lords is going to do miracle in your life. ராஜாவின் கரம் இறங்கி வர போகிறது. Oh, my God's hand is going to come upon you. எத்தனை சந்தோஷம், oh how joyful it is, எத்தனை மகிழ்ச்சி. oh how wonderful it என் is. நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he knows my name, I will set him above the higher places. பிரசங்கி 4:14 சொல்கிறது. And Ecclesiastes 4:16 says, சிறை சாலையில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கும், the person who is in the prison, I will take him to the throne. சிறை சிங்காசனத்தில் இருக்கிறவனுக்கு சிறைச்சாலைக்கும் கொண்டு வர அவரால் முடியும். Even the person who is in the throne, he can bring him into the prison. தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. His hand is not too short to save you. தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி வர போகிறது. God's hand is going to come upon you right now. சகரியா 9:12 சொல்வது என்ன? Zechariah 9:12 says, நம்பிக்கையுடைய சிறைகளே, the people those who hope, உங்கள் அரணுக்கு திரும்புங்கள். return to your safer place. இரட்டிப்பான நன்மையை தருவேன். You will receive the double portion of blessings. நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். I'll give the double portion of blessings. இன்றைக்கே தருவேன். Today, இன்றைக்கு தருவார். today here the Lord will மகிமையை நிரப்புவார். He will fill you with the glory. சந்தோஷத்தை நிரப்புவார். He will fill you with the joy. ஏசாயா 45:4 சொல்வது என்ன? Isaiah 45:4 says, நீ என்னை அறியவில்லை, you do not know me, என்றால் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். but I have called you by name. நீ என்னை அறியவில்லை என்றால் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். Even though you know not my name, but I have called you by நான் name. என்ன செய்வேன் தெரியுமா? You know what I am going to do with you? எங்க வீட்ல அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி லாக் வந்து ஒரு பிரessing பட்டன் உள்ள அமைக்கிட்டு கீ வச்சிட்டு வெளிய விட்டோம்னா திறக்க முடியாது. So 20 years before, what kind of lock we were having in the house? If you மேல push the எல்லா button, ரூம்ல you will எல்லாம் get locked. We cannot come out of the house. என்ன செய்வோம், சில சமயம் சாவியை உள்ள வச்சிட்டு வந்துருவோம். Or sometimes we used to keep the key inside the house. பின்னாடி கூடி ஜன்னல் வெளி ஒரு பெரிய ஓஸ் எடுத்து ஒரு பைப் எடுத்து அந்த லாக்குக்குள்ள விட்டு 2 மணி நேரமா போராடி ஒரு திருக்கி திறந்து எப்படியும் இதில் திருடன் ஒருத்தன் நம்மகிட்ட இருக்கான். என்ன காண அந்த திருடனாங்க எங்க இருக்கான்? ஆண்டவர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. என்னை அறிந்தவனை உயர்த்துவேன் இல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். The one who knows my name, I will set him on the higher places. கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். The Lord will keep us on the top. நான் பலமுறை செய்தியிலே சொன்ன ஒரு சம்பவம் உண்டு. The many times I have shared in the message. 2 வாரத்துக்கு முன் என் ஆவிக்குரிய தகப்பன் வேர்ட் ஆஃப் கிரைஸ்டுடைய நிறுவனர் ஜேடிஎன் ராஜேந்திரன் அண்ணன் தேவனுடைய ராஜ்யம் போனார்கள். The 2 weeks ago, there's my spiritual father, the Word of Christ director, Rajendran, entered into the glory. என் தகப்பன் என்னை பெற்ற அப்பா அது இறந்த அன்னைக்கு கூட எனக்கு அவ்வளவு துக்கம் கிடையாது. Even I have not cried when my own father died. ஏன் அவ இறந்த அவ்வளவு துக்கப்பட்டேன்? Now why I am sunk into so much sorrow. குழந்தையை போல கதறி துடித்து விட்டேன். That I cried like a baby on that day. காரணம் இந்த ஊழியத்திலே சுயத்தை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வியாபாரம் பண்ணாத வெதர்னு சொல்லி கொடுத்தவர் அவர்தான். He is the man who taught me that who has broken the self righteousness to be broken and don't do business and giving the gospel to the people. நீ காலேஜ் கட்ட வேண்டாம், அது மருத்துவமனை கட்ட வேண்டாம், ஒண்ணும் கட்ட வேண்டாம், அதை கட்டறதுக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீ கர்த்தருடைய வசனத்தை விதை அப்படினு சொன்னார். You don't build any colleges or hospital, any other ministry, you just sow the word of God. கர்த்தருடைய வசனத்தை விதைக்க சொல்லி தந்த பஸ்தவான் இறந்து போயிட்டார். கர்த்தருடைய ராஜ்யம் போய் விட்டார். He has taught me to sow the word of God. He entered into the kingdom of God. 1994 வருஷம் in 1994 பால் ஆங்கிச்சோ என்ற தென்கொரிய எழுப்புதலின் பாஸ்டர் சென்னைக்கு கூட்டங்களை நடத்த செமினார் நடத்த வந்திருந்தார். Yes, the revivalist from South Korea, the Paul Yanggicho, he came to Chennai.
நான் நார்த் இந்தியா ஆந்திரா ஊழியங்களை முடித்து விட்டு சென்னையில் வந்து இறங்குகிறேன். I finished my ministry in Andhra and then I came down to Chennai. எல்லாரும் சொன்னாங்க பாலங்குச்ச வந்திருக்கிறாரு. அப்ப 4ஆம் பரிமாணம் ஒரு புத்தகம் தான் ஃபேமஸா இருந்துச்சு. So he has written the book by name Fourth Dimension. It's a very famous book. அந்த 4ஆம் பரிமாணத்தை தான் வாங்கி எல்லாரும் வாசிக்க ஆரம்பித்தோம். All the people begin to buy that Fourth Dimension book and begin to read it. நான் சென்னையில் இறங்கணும் டாக்டர் பாலங்குச்ச மெரினா கடற்கரையில் பேசிக் கொண்டிருக்கான்னு சொன்னார்கள். I came down to Chennai. I heard that Paul Yonguchi is preaching in Marina. சாயங்கால கூட்டத்துக்கு போனேன். For evening meeting I went there. காலை கூட்டம் காமராஜர் அரங்கத்திலே சென்னையில் நடக்கிறது. In the morning in the Kamaraj community hall the meeting was there. Seminar was there. பாஸ்டர்ஸ்களுக்கு மட்டும். Only for the pastors. இதோ அந்த செமினாருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம முன்பதிவு செய்ய வேண்டும். 500 ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்ய வேண்டும். For that seminar before 6 months you have to register and paying 500 rupees. அதெல்லாம் எனக்கு தெரியாது. I do not know for that. நான் நார்த் இந்தியாவில் வந்து இறங்கி ஒரு ஜிப்பாவும் ஒரு குர்தாவும் ஒரு பேண்ட் ஒரு டைட் பேண்ட் போட்டு ஒரு சோல்னா பையை போட்டுட்டு வந்து நிக்கிறேன். I was wearing a jippa kurda dress and wearing a jolna bag and came down to Chennai. நிறைய கூட்டம் திரும்பி போயிட்டு இருக்குது. கார்ல திரும்பி போயிட்டு இருக்காங்க. Too much of crowd and many people are returning to their place. ரிசர்வ் பண்ணவங்களுக்கு கூட டிக்கெட் உள்ள சீட் கிடைக்கல. Even the people those who already reserved didn't find seat there. என்னன்னு கேட்டாங்க. சீட்டே இல்ல, உட்காரவே முடியாது. 1500 இருக்க இடத்துல 2500 உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. I asked them there are too much of crowd, more than 2000 people are there where only 1500. எனவே டிக்கெட் வாங்குனவங்களே போக முடியாதுன்னு சொன்னாங்க. Even the people those who bought the ticket they could not enter into it. எப்படியாவது நான் அவரை பார்த்துன்னு ஒரே ஆசை. It's my desire I want to see him by any means. எங்க காலத்துல அவங்க எல்லாம் பயங்கரமா எங்களுக்கு மாடலா இருந்தவங்க, ரோல் மாடலா இருந்தவங்க. They are the great role model for us in those times. எங்க அந்த ஜெனரேஷன் ஊழியக்காரர்களுக்கு in our lifetime period, in that generation they are the role model. ஆசைப்பட்ட அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டேன், தயவு செய்து என்ன விடுங்க, நான் டென்சிங் டேனியல் வந்திருக்கேன், பிரதர் டென்சிங் டேனியல் வந்திருக்கேன். With a much deeper longing and desire I went there and tell them that Dancing Daniel has come. அவர் சொன்னா எந்த டானியல் வந்தா எனக்கு என்னன்னு கேட்டான். Whoever whatever may be the Daniel, I do not bother about it. நான் பார்க்கிறேன் சாம் ஜெபத்தர் அண்ணன் திருப்பி சீட் இல்லாம வெளியே போயிட்டு இருக்காரு. One Sam Jabatra was returning because he didn't get பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. Very elderly senior ministers are நான் going out. பெரிய ஒரு ஆள் மாதிரி நான் டென்சிங் டேனியல் வந்திருக்கேன் விடுங்கன்றேன். I was standing there like very great man saying that Dancing Daniel has come. வாட்ச்மேன் கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசல. The watchman has not blasphemed against me. பாக்கி எல்லாம் பேசிட்டான். He has spoken every word against me. எனக்கு ஆசை தாங்க முடியல. Now my desire is not reduced now. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் ஐசி வச்சேன் வாட்ச்மேனை. No, then I begin to speak to that watchman. சார் என்ன உள்ள விடுங்க சார், ஏதாவது கவனிச்சுக்கிறேன் சார். I said, sir please allow me to go inside, I will take care of you. கவனிப்புனதும் என்னையும் கொஞ்சம் கவனிச்சாவே. Though the moment I said that I will take care of you, begin to take care of me. இந்த விசிட்டிங் கார்டை இந்த நடத்துற பிரசிடென்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்துருங்க, அந்த உதவி செஞ்சா போதும், என்ன நீங்க உள்ள விட வேண்டாம். He said that just give this visiting card to that person inside who is the in charge and just come. என்ன சார் பாதிரியாரா இருக்கீங்க, ஊழியெல்லாம் செய்றீங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லையே உங்களுக்கு அப்படி. Sir, you are a pastor and a minister, you do not have any manners, அவன் கெட்ட வார்த்தை பேசினாலும் எனக்கு சூடு சொன்னா அப்ப இருந்திருக்காது. He would have spoken with the bad words also, I should have not felt so. காரணம் எனக்கு எப்படியாவது பால் வாங்கிச்சோ பாத்துறணும். Because my desire is only to see Paul Yangicho. சரணி தலையை சொஞ்சிட்டு தலையை தரையை அடிச்சுக்கிட்டு இந்த கார்டை கொண்டு போனான். So he beating on his head and took the card and went inside. உள்ள போய் கொடுத்த அந்த பிரசிடென்ட். He went and gave that card to the president. என்ன சார் டென்சிங் டேனியல் ஒருத்தருக்கு ஒரு பையன் மாதிரி வாலிப பையன் மாதிரி ரொம்ப உயிரை வாங்குறான், இந்த கார்டை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு அவர் கார்டை வாங்கி பார்த்தாரு. So he said that a young boy by name Dancing Daniel, he gave me this card to give it to you. He saw that card. ஐயோ தம்பி வந்திருக்கிறாரா? He said the boy has come now. ஐயோ அவரை உள்ள விடாட்டி நல்லா இருக்காதே. See, it will not be good that if you don't allow him. உள்ள விட்டாலும் பிரச்சனை ஆயிருமே. If you leave him inside also there is a problem. நான் தான் ரிசர்வ் பண்ணல, பணம் கட்டல, ஒண்ணும் கட்டல, சும்மா வந்து நிக்கறாங்க. Because now I have not reserved or registered or paid money. I am standing empty. கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. He thought for some times. தான் பேஜ் இருக்குல, பேஜ் அவர் குத்திருப்பார்ல. He took his badge. அதை கழட்டினாரு. He removed that. வாட்ச்மேன்ட்ட கொடுத்தாரு. Gave it to the watchman. இத போய் அந்த தம்பி ஜிப்பாவுல குத்து. He said go and pin on that boy's shirt. அடுத்த கேட் வழி சொல்லு. Through the next gate allow him to come inside. அவன் வந்தான் குத்துனான். So he came and put the badge on. I went to the other gate. Praise the Lord வாங்கனே நீ கூட்டி ஒரு 10 பேர் கூட்டிட்டே போறாங்க. They say that praise the Lord, they welcomed me. There are more than 10 brothers, they took me inside.
அந்த கேட்ல நின்னவே நாய் மாதிரி திட்டினான். Oh, that person bought me like a dog இந்த upon கேட்ல me. நிக்கிறவங்கள ராஜோபச்சாரம் பண்ணி கூட்டி அடிக்கிறதுக்கு தான் கொண்டு போறாங்களா? Here like a king that they have respected and took me inside. I thought they are going to beat me now. நேரா கூட்டிட்டு போறாங்க. So they took me straight into மண்டபத்துக்குள்ள போயிட்டோம். the hall we went. பாலங்கிச்சு அங்க உட்கார்ந்திருக்காரு. Paul Yangicho is sitting there. பக்கத்துல முன்னாடி ஒரு சீட் காலியா இருக்கு. Just in front of him there is a seat empty. அங்க போய் என்ன உட்கார வச்சிட்டாங்க. They make him to sit over there. கை கால்லாம் கிட்டு 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 நடிக்கிறச்சு. So I was trembling like anything. என்னடா என்னை கொண்டு இங்க உட்கார வச்சாங்க? What is even how they have brought me to this place? சரி இது என்ன விஷயம் இவ்வளவு ரெஸ்பெக்ட் நமக்கு பண்ணதுக்கு என்ன விஷயம் காரணம்? So much of respect and honor. What's the reason? சரி இத நடத்துற பிரசிடென்ட் அண்ணன் எங்கன்னு தேடி பார்க்கறேன். Just I search for who is that president who is. அப்படி தம்பி உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி ஆடியன்ஸோட ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. Oh, among the audience that president was sitting there simply. அண்ணே பிரைஸ் தி லார்ட். Oh, he said, "Anna, praise the Lord." அப்படினாரு. He said it silently, quietly. என்னடா இங்க அப்படினே. I asked him what happened here. பாரு இத அப்படினாரு. He said that, so look at that badge. பேர் எடுத்தேன். He took and saw that name. அந்த பேர்ல எழுதி இருந்துச்சு. Yes, the name is written. அவருடைய பேரும் எழுதி. Our name is written. President of this committee னு எழுதி இருந்துச்சு. President of this committee it is written. நான் தான் பிரசிடென்ட் ஆமா. Oh, he said that I am the president. ஏன் பேர் தான் இந்த பிரசிடென்ட் பேரா? Oh, my name is president or what? அப்பதான் தெரிஞ்சு இந்த நாய்க்கு மரியாதை வேறொருத்தர் பேரை தரிச்சதுனால வந்துருச்சு. Oh, so the great name for this dog has come. It is somebody else's name. It is. நான் மேடையில பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டேன். I am sitting close nearby to the Paul Yangi. உனக்கும் எனக்கு அதுதான். That is the place that God has prepared for you. கர்த்தருடைய நாமத்தை நெற்றியிலே தரித்ததினால். The one who has bear the name of the Lord and தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையான சிங்காசனம். He will enter into the glorious என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he knows my name, that I will keep him on the higher place. தேவாதி தேவன் நம்மை வைப்பார். The Lord of Lord will keep you over there. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் உத்தமன் அல்ல. Whoever lift himself, he is not a man of கர்த்தரால் integrity. புகழப்படுகிறவனை பாக்கியவான். The man who is praised by the Lord is the blessed. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். The one who is oppressed, who is thinking about him is ஆண்டவர் the நம்மை blessed. தாழ்விலிருந்து உயர்த்தினார். The Lord has lifted you up from the lowly place. பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி He இருக்கிறார். made you to rise from the hell. மரணமே உன் கூரங்கே பாதாளம் உன் ஜெயம் என்று கேட்டவர். Oh, he is the Lord who asked that, oh my mouth, oh death, where is your victory? சங்கீதம் 90:15 சொல்வது என்ன? Psalm 90:15 says, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். as we have seen the troubles in our life, that the Lord has blessed equal to that suffering. துன்பங்களை கண்டு கண்டு துவண்டு போய் விட்டீர்களோ? Oh, are you tired of seeing the trials and troubles? பாடுகளின் வழியே கடந்து போகிறீர்களோ? Are you going through the sufferings in your life? ஒரு நாள் சந்தோஷம் 10 நாட்கள் துக்கமா இருக்கிறீர்களோ? You are joyful for one day and another 10 days you are suffering or what? நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன் அங்கிள். See, I tried with my full efforts, brother. எவ்வளவோ உழைத்து பார்க்கிறேன். I am working hard in my life. ஆண்டவர் மேல நம்பிக்கையும் வைத்திருக்கிறேன். I keep my faith upon the Lord. எனக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்குது அங்கிள். But seems to be all the doors are closed. நான் முயற்சி பண்ணதும் நடக்க மாட்டேங்குது. Whatever I am trying, it is not happening. மற்றவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததை என்னால செயல்படுத்த முடியவில்லை. Even other people are helping me, teaching me, I am not able to work it out. I am depressed. நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். நான் தோற்று போய்விட்டேன். நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். I am depressed. துன்பம் என்னை வாட்டுகிறது. Oh, the troubles and trials are துயரம் burning என்னை வாட்டுகிறது. The sorrows are burning. எனக்கு இப்ப என்ன ஜெபம் தெரியுமா? You know what is my prayer? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். Lord, make us glad for as many days as you have துன்பங்களை கண்ட suffered. வருஷங்களுக்கு சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். As many years I have gone through the troubles. நீரே அதை செய்ய முடியும். Only you can do this, நீரே Lord. அதை செய்ய முடியும். Only you can do it, Lord. உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? Lord, there is no one else for me, Lord, உம் Father. பேரே எனக்கு அடைக்கலம். Only your name is my shelter. வேதம் சொல்லுகிறது என்ன? Oh, what the word of God says. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The Lord's name is a strong tower. நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் The தங்குகிறான். righteous men run into it and live peacefully. இந்த மாதத்தில் ஆறுதல் உங்களை தேடி வருகிறது. This month the comfort is coming towards you. சமாதானம் உங்களை தேடி வருகிறது. The peace is running towards விடுதலை you. உங்களை தேடி வருகிறது. The deliverance is coming towards உங்கள் you. பிள்ளைகளின் வாழ்வு நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க The போகிறது. children's life is going to be shining like காரணம் stars. துன்பத்தை அனுபவித்து விட்டீர்கள். Because you have enough enjoyed the trouble, gone through the troubles. கண்ணீரை வடித்து வடித்து சோர்ந்து போனீர்கள்.
கண்ணீர்கள், You shed your tears and you become so depressed. உங்கள் சோர்வுக்கு, Oh, for your tired and உங்கள் weary, வெட்கத்துக்கு, for your shame, உங்களுக்கு அவமானத்திற்கு, for your insult, உங்கள் கண்ணீருக்கு for your tears. தேவன் மகிழ்ச்சியை The தரப்போகிறார். Lord is going to fill you with the கை joy. தட்டுங்களேன், Oh, glorify கை God. தட்டுங்களேன். Glorify the Lord. நீதிமொழி 10:7 சொல்கிறது, Proverbs 10:7 says, நீதிமானின் பெயர் புகழ் பெற்று விளங்கும். the righteous man's name will be praised. சங்கீதம் 10:9 சொல்கிறது, Psalm 10:9 says, துன்மார்க்கன் பெயர் புழுதியில் எழுதப்படும். the wicked man's name will be written on the dust. ஏசாயா 51:2 சொல்கிறது, Isaiah 59:2 says, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற தாயாகிய சாராளையும் நினைத்துப் பார். the God, the Father who has created, the God forefather Abraham, and the one who has given you birth, the mother Sarah. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைச்சு அவனை ஆசீர்வதித்து அவன் பெயரை I பிரஸ்தாபப்படுத்தினேன். have called him as a single man and I have blessed him. அவரே உன்னையும் பிரஸ்தாபப்படுத்த போகிறார். And he is the Lord, he is going to make you great. ஒருவனாய் இருக்கும்போது அழைச்சவர், When he is single, I have called him. மகிமையினால் நிரப்பினவர், I filled him with your glory, சந்தோஷத்தினால் நிரப்பினவர், filled him with the joy. சமாதானத்தில் நிரப்ப போகிறவர். The Lord who is going to fill him with the peace. நீங்கள் விரும்பினது வரும். Oh, what your heart desire will come to you. நான் ஜெபிப்பேன் பாருங்க. Oh, I prayed. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது அப்படியே போய் உட்கார்ந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா அந்த லெட்டரை வாசிப்பேன் சத்தம் போட்டு முழங்கால் போட்டு. See, whatever the problems and troubles, whenever the problem comes, I used to take the letters and I used to pray before the Lord. அந்த லெட்டர் கீழே வச்சிருவேன். I used to keep that letter at the down. கண்ணை வச்சு ரெண்டு சொட்டு கண்ணீர் அந்த லெட்டர் மேல உழுது மாதிரி வடிப்பேன். I will pray and I will shed 2 tears, drop of tears on that letter. சப்மிட் சக்சஸ்ஃபுல். Everything will be successful. இந்த நான் உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன். Now I have submitted this application to the Lord. சக்சஸ்ஃபுல் ஆயிடும். Now there will become success. எழும்புவேன். I will rise up. அடுத்த நாள் அற்புதம் நடந்துரும். The next day there will be a அல்லது miracle. ஒரு மணி நேரத்தில் அற்புதம் நடக்கும். Within 1 hour the miracle. அல்லது 10 மினிட்ஸ்ல அற்புதம் நடக்கும். Others within 10 minutes there will be அல்லது a miracle. 1 செகண்ட்ல அற்புதம் நடக்கும். Even in 1 second the miracle என் will take வாழ்க்கையில place. தான் நடந்திருக்கு. These things are happening in my என்னோடு life. இருக்கிற என் பிள்ளைகளை கேட்டு பாருங்க. All my children will know. நான் ஜெபித்து எழும்பும் பொழுது என்ன நடக்கும்னு அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. See, whenever I pray and I rise from my prayer place, அவங்க my people know. விசுவாசத்தை பலப்படுத்துக்க உடனே எடுத்து காட்டுவேன். To பாத்தியா? strengthen their faith, I used to show them, see, this is the result. உங்களுக்கும் அதை செய்வார். That's how the Lord is do it for இந்த you. வாரத்துல ஒரு முக்கியமான ரெண்டு பயங்கரமான என் நெஞ்சை இறுக்கி பிழிந்த ரெண்டு சம்பவம் நடந்தது. In this week there are 2 things that has ஆண்டவரே touched my heart. எனக்கு அற்புதம் செய்தால் திறவுகோல் ஜெபத்தில் சாட்சி சொல்வேன் என்றேன். Lord, if you do the miracle in my life, I will give a testimony on this month of prayer. நேத்து உபவாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சு சக்சஸ்ஃபுல். Before fasting, before I enter into fasting, it becomes success in my கர்த்தர் life. கொடுத்த விடுதலைக்காக கைகளை தட்டி கர்த்தர் Let us ஸ்தோத்திரம். thank God for the deliverance. ஒரு அல்லேலூயா. Let's say hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. நான் சும்மா சொல்லுவேன் 7 மணிக்கு மதுரை போயிருவேன். I used to tell them that I will go to Madurai at 7 o'clock. நீங்களாவது 7 மணிக்காவது அப்படி They will say that, you will go 7 o'clock or அவன் what? சொல்லுவான், ஆமா நீங்க 7 மணிக்கு வந்துருவீங்களா? They'll say, you will come at 7 o'clock to Madurai or what? ஏன் இஷ்டத்துக்கு தான் கிளம்புவேன். I used to move in my own இந்த time. ஒரு சுள்ளாமர்த்தி வந்திருக்கான் பாருங்க, அவன் இந்த உட்கார்ந்திருக்கான்ல. He is a Chinese little boy has come here. அங்கிள் പറഞ്ഞ சரி തന്നെ 7 மணிக்கு. Oh, if uncle said that 7 o'clock, he will not move that. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? You know what will happen? இன்னும் அவங்களுக்கு இன்னைக்கு அது வரை புரியல, எனக்கும் புரியல. Even they are not able to understand, it is a 7 puzzle. மணிக்கு மதுரை போகணும்னு சென்னையில சொல்லிருந்தேனா, I would have told them in Chennai that I will reach Madurai at 7 நான் o'clock. கேட்டுக்குள்ள நுழையும் போது சரியா 7 இருக்கும். When I enter into the gate, it will be 7 o'clock. இவனுக்கு தான் என்ன கேலி பண்ணானுங்க. This boy is to make fun of me. ஆமா அங்கிள் கிளம்பிடுவார் பாரு. Oh, uncle will leave. காலையில சர்வீஸ் 6:45 7 மானுங்க. The meeting is at 6:45 or 7 o'clock. இந்த ஆளே மாத்திரையை போட்டு பேசாம கிடப்பாரு, எந்திரிச்சு நாங்க தான் தூக்கி விடணும். He will take the medicine and he will be lying down. We will have to lift him up and make him to stand. இந்த ஆளே எங்க எந்திரிக்க போறாரு? Where he is going to wake up at 7 நான் o'clock. உபவாசம் பண்ண நாளெல்லாம் இரவு தூங்க மாட்டேன். Yeah, whenever I fast, I don't sleep in the night. தூங்க மாட்டேன் என்று சொல்வது தவறு, தூக்கமே வராது. I didn't say that I will not sleep. I don't get sleep. நேற்று இரவு தூக்கமே வரல. Last night there is no sleep for me. சஞ்சோட்ட அவனை பத்தி ஒரு கோல் சொன்னேன். I called Sanjay. I told him a backbiting story. எடா எனக்கு சகாயத்தினு வேண்டி இவனை வச்சிருக்கிறது இவமாரெல்லாம் சேர்ந்து ரூமிலே. See, I have kept all these boys to help me. எனக்கு உதவிக்காக வீட்ல எல்லாம் சேர்ந்து அபியை உள்ள வச்சிருக்காங்க. See, Abhi is here to help me, to help in the house. ராத்திரில இருமி எந்திரிச்சு புறையேறி உட்கார்ந்து நெஞ்ச பிடிச்சிட்டு பாத்ரூம்க்கெல்லாம் போவேன். இவன் கொரட்டை போட்டு தூங்கிட்டே இருப்பான்டா. In the night I used to cough and disturbed in my sleep. I used to wake up and this boy will be snoring and he'll be sleeping. அவனையும் வச்சிக்கிட்டு இவன்ட்ட சொன்னேன். So keep that boy and I told this boy. ராத்திரி அவன் தூங்கல. No, he didn't sleep there in the night. நான் தூங்காம பிறண்டு படுப்பேன் உடனே.
I didn't sleep. I turned this head and he began to do massage. எப்படிப்பா இப்படிப்பா இங்க தலையை பிடிப்பான் காலை பிடிப்பான் இந்துவாங்களே இந்துவாங்களே. He will do all kind of massage and he will ask what happened, what happened. എടാ കള്ള നീ എന്തെല്ലാം അഭിനയിക്കുന്നത് എനിക്ക് അറിയാം. I used to say to you, naughty boy, I know what all the things you are acting now. അണ്ണനക്ക് എന്ന് പറഞ്ഞുകൊണ്ടല്ലേ നീ ഇതെല്ലാം. Yo, I know that what you have been doing it now. பாசம் இல்லன்னா சொல்ல மாட்டேன். It's not because of love. நிறைய பாசம். You know, very too much of love. ஸ்கூல்ல போய் விளையாண்டு அங்கேயும் ஃபுட்பால்ல விளையாண்டு படிச்சு களைத்து வந்து கொரட்டை போடுவாரு. நான் தூங்க முடியாது. He will study, he will do all play football games and all that. He come and sleep and make noise so much I cannot sleep. அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து அவர் தூங்க பர்பஸா தூங்காம இருக்காரு. Yesterday he was not sleeping last night. ഇന്നലെ അവൻ എന്നെ നോക്കി കേട്ടോ. അതിനുവേണ്ടി അവൻ അങ്ങനെ ചെയ്തത്. So he has taken care of me last night. நேற்று அவன் என்னை நன்றாக கவனித்தான். அது சொல்றதுக்கு வேண்டி தான் அவர் அப்படி செஞ்சது. So last night he has taken care of me well. ஏன்னா கவலை புள்ள தூங்காம இருக்கானே காலைல கேமரா போய் நிக்கணுமே இன்னும் ஒருத்தர் 9 மணி மீட்டிங்னா 11 மணிக்கு தானே வருவாரு என்ன செய்யறது அப்படின்னு அவன் காலையிலே வந்து என்ன ஜாம் பண்ணி விடுங்க நான் கேமரா போய் நிக்கிறேன்னு 7:30 மணிக்கு எல்லாம் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். I worried that he has to stand before the camera at 9 o'clock. He came and stood there. The cameraman will come little later. So I put the cross and prayed for him and sent him. கேமராவுக்கும் இந்த பேட் வாசிக்கிற என் பேரனை பாருங்க. So for this camera and to play இந்த this ரெண்டு pad. வேலை எனக்கு செய்றேன்னு ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க என்கிட்ட. These two boys have bought the uniform. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைக்கு கூட்டி போய் ரெண்டு பேரும் மேட்சா ஷர்ட் வாங்குறாங்க. Oh, they go to the shop and bought the same designs of shirts and pant for them. எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. I had to give bribe for them. தத்தா இது நல்லா இருக்கு தத்தா அது நல்லா இருக்கு தத்தா. இவங்களை கூட போனேன்னா எனக்கு காசு செலவு தான். Though if I go with them there will be a lot of expenditure for me. அப்படி பார்த்துட்டு அவன் பாட்டு எடுப்பாருங்க. இப்போ தான் அவங்க அம்மா அப்பா திட்டி விட்டுருக்காங்க நல்ல பிள்ளை ஒண்ணுமே தொட மாட்டேங்கிறான். So now parents have shut down so he's not touching. Otherwise they used to choose their choice. ரெண்டு பேரும் காலையில போட்டு வந்து காட்டி நல்லா இருக்கா அப்படினா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. Both of them wearing the dress. They asked me that how we are looking like smart. என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what they have told me? uncle இன்னைக்கு வேஷ்டி கட்டுங்க நாங்களும் கட்டறோம். Uncle you wear the dhoti today and we will also wear the dhoti. வேஷ்டி கட்டுங்க uncle நான் கட்டறேன். And we will also wear the வேஷ்டி. நான் சொல்வேன் நான் பெர்ஃபெக்ட்டா வேஷ்டி கட்டவே என் வேஷ்டி ரெண்டு பேர் எடுத்து உடிஞ்சாலும் வராது. நீங்க ரெண்டு பேரும் எப்படின்னு கேட்டாங்க. I can use my dhoti so better. How you will be able to wear that? ரெண்டு தடவை நடக்கும்போதே போயிரும் மேடம் மானம் போயிரும் போய்விடுங்க. While walking twice also it will fall down to the ground. You will lose your prestige. நண்புக்கு அவங்க என்னோட தான் போட்டிங்க நான் எப்படி Dress பண்றனோ அப்படி Dress பண்றாங்களா. They want to compete with me in the dressing. இதில இருந்தே புரிஞ்சுக்கங்க யாருக்கு மதிப்பு கூடிருச்சுன்னு. Now from this only you can know that who is பேர பிள்ளை என்னோட போட்டி போட்டு Dress பண்றானா யார் நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கங்க. Oh lovely. Who is he? My grandson is trying to competing with me to in the dressing smartly. No, who is smarter? தாத்தா மாதிரி Dress பண்ணனும். தாத்தா மாதிரி Dress பண்றாங்க. Like grandfather like tata I will dress, எனக்கு அதிலே கொஞ்சம் மீசை முறுக்கி விடலாம் ரொம்ப வளக்கல. Now I feel like I can twist my mustache now. என் அன்புக்குரியவர்களே, dear brothers and sisters, ஆண்டவரும் அப்படித்தான் நம்ம செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும் வைக்க விரும்பல. Even the Lord doesn't want the son to do the father's business. நான் பிள்ளைங்க என்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும். Our children should be in a higher place than me. என்னை விட மேன்மையா இருக்கணும். They must be in a very honorable place than me. பிள்ளைங்க என்னை விட நல்லா ஊழியம் செய்யணும். I want them to do ministry in a better way than me. ஊழியம் செய்யணும். They must do in full power and strength. என்றுதான் என் விருப்பம். This is my desire. இயேசு சொன்னார். The Lord Jesus said, என்னை விசுவாசிக்கிற நான் செய்த காரியத்தை செய்வான் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களும் செய்வான். Whoever believes in me they will do the miracles even greater than the miracles I did. இந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். I will keep him in the higher places. எத்தனை சந்தோஷம். What a joyful it is. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Let's say hallelujah. 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 தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை வைக்கிறவர். He is a God who keep you on the top places. உன்னதமான இடத்தில் நம்மை வைக்கிறவர். Will keep you in the higher places. மகிமையான தேவன். He is a glorious God. அவர் நாமத்தை அறிந்த உங்களை உங்கள் பிள்ளைகளை இந்த மாத்திலே உயர்ந்த இடத்தில் வைப்பார். Because you know his name he will keep you and your family. மகிமையாய் உங்களை உயர்த்துவார். In a glorious way he will lift you up. மகிமையாய் உங்களை உயர்த்துவார். In a glorious way he will lift you up. எத்தனை சந்தோஷம். Oh how joyful it is. எத்தனை மகிழ்ச்சி. Oh how wonderful. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்க போகிறது. The Lord's hand is going to be with you. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Oh thank you Lord. Hallelujah. Hallelujah. பாட்டை பிடிச்சுக்க. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் அறிஞ்சிடு உயிருள்ள தெய்வமே நீ ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே
ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. தாயும் என் தந்தையும் மாணவர், மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்து பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தேன் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெரும் பேர் புகழோ பண ஆசியும் வீணல்லவோ. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் எல்லாரும் பாடிடுதே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. கைகளை தட்டி இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு
தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. கைகளை உயர்த்தே Hallelujah. Thank you. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே நாமத்தை போற்றிடுவேன். கைகளை உயர் அடைக்கலத்தில் வைத்தவர். Amen. Amen. இன்னைக்கு பாடின பாட்டை என் பேரன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான். The which song we நான் sang கேட்டதே now. இல்லை. ஒரு வரி நான் உபாச ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துச்சு. இத்திர நல்ல தெய்வத்தினை ஓர்த்து என்று சொல்லி நன்றி சொல்லிடும். How can I thank the Lord? What a powerful இவ்வளவு God. பெரிய நல்ல தெய்வத்தை என்ன சொல்லி நான் நன்றி சொல்வேன்னு அந்த வார்த்தை விழுந்துச்சு. So how great God is our God. How can I எங்க say இருந்து thanks to எனக்கு the Lord? கண்ணீர் வந்துன்னு தெரியலங்க. எங்க அழுத ஆரம்பிச்சிட்டேன். From there I அப்படியே began to அப்பா cry. எவ்வளவு நல்ல தெய்வம் நீங்க. அப்பா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? The tears flowing on அழுவுல. my cheeks. I say how அவன் can இன்னைக்கு I அது thank the பாடுவான்னு Lord? எனக்கு தெரியாது. I didn't know that he will sing that இங்க song. அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க அந்த பாட்டை. You know, they were practicing that song. இத்தனை நல்ல தெய்வம், So wonderful God is. அவருக்கு எப்படி நன்றி சொல்லி முடியும்? How can I say thanks to the Lord? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். He kept me in the higher உங்கள் பெயரை places. உயர்த்துவார். He will lift up your name. குடும்பத்தை He will உயர்த்துவார். lift up your family. உயர்ந்த அடைக்கலத்தில் He வைப்பார். will keep you on the high places. உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். He will bless your whole family. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 Samuel 7th chapter 29 verse. வாசிக்க கேட்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்படியா என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதா. Now therefore may it please you to bless the house of your servant, so that it may continue forever before you. 1994ஆம் ஆண்டு மயிலாடி ஊருக்கு நான் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போனேன். In 1994 I went to Mailadi to preach the word of God. அங்கே அந்த கல் உடைக்கிறதும் சிற்ப செய்யறது தான் தொழில். அங்க There the people used to work, you know, the sculpture work and breaking the stones over ஒரு there. அம்மா எப்ப அங்க இருந்து ஜெபத்துக்கு வருவாங்க. ஜெயனட் அம்மான்னு ஒரு அம்மா. A mother by name Jan, she used to come for the prayer. அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் கேட்டீங்களா நாங்க. See, whenever she comes, she used to call me that mama, son, your brother, you must come to my home for food. சிரமம் நிறைய பேர் 20 பேர் இவனுக்கு தின்னே தொலைச்சிருவானுங்க. So here there are 20 people are here, you know, you will not be able to bear, you know, they will eat so much. வர முடியாதுமானே. இந்த பிரதர் ஏழங்க கூப்பிட்டா வர மாட்டேங்களான்ட்டாங்க ஒரு வார்த்தை. She told me if a poor lady calls you, you won't come or what, she told நானே me. என் பிரதர்-in-law ராய் தம்பி, ஆல்ரின் ராய் தம்பி எல்லாரும் அன்னைக்கு இருக்காங்க. With my brother-in-law and with Alvin Roy, with all brothers were there with me. இல்ல நான் ரொம்ப சுத்தம் பார்க்கறவன். You know, I used to see, you know, very neat and clean. நரிக்குறவர் வீட்ல கூட சாப்பிட்டுமே சுத்தமா இருந்தா. Oh, if the house is, you know, very neat and clean, I used to eat. சாதாரண சேரிலையும் பர குடிசையிலும் சரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்ககிட்டயும் கூட போய் சாப்பிட்டுவே சுத்தமா மட்டும் இருக்கணும். See, if you are clean even in the street, even in the chari, even in the village place also, I used to eat food. என்னுடைய brought up நேச்சர் born நேச்சர் அதான். See, my life nature is like that. என் வீட்லயே வந்து இப்படி தடவி பாப்பேன். டஸ்ட் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. See, if there is dust, you know, whenever I sit that I won't eat now. எங்க அம்மாவுடைய வளர்ப்பு அது. That's the way my mother brought it. அதிக சுத்தமாக்குறேன் நான். So I used to look, you know, very hygienic, neat and கை clean. வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவி சானிடைசர் போடாம என்ன தொடக்கூடாது. See, wash your hand and put the sanitizer and then you touch me. நீங்க என்ன மானசிக ரோகின்னு கூட நினைக்கலாம். You may think that I am a sick person or something like. கால் அமுக்குறவன் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து தான் காலை தொட்டு அமுக்குவாங்க. So he will come and do all kind of massage for me. They clean themselves சரிமா and அங்க do. சிஎஸ்ஐ ஆலயத்துல பேசி விட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு நின்னு கூட்டிட்டு That போயிட்டாங்க. day I preached in CSA church. and I told 15 them பேர் I should போறோம் I go. சாப்பிடுறதுக்கு. We went 15 people, we went there. அந்த அம்மா வீடு பாவ ஏழை வீடு. நாங்க ஒரு 2-3 ரூம் தான் இருக்கும், சின்ன வீடா இருக்கும்னு நினைச்சு I போனேன். thought it would be a small house with 2 or 3 rooms. I went there. இந்த வாத்து மேய்க்கிறவங்க குடிசை போட்டுருப்பாங்க பாத்தீங்களா? You know, have you seen the people, those who, you know, go with the camp with the அந்த ducks? மாதிரி ஒரு சின்ன குடிசை. A small hut was there. நாங்க வரும் நினைச்சு எல்லாம் நாட்டுக்கோழி கிட்டுக்கோழி எல்லாம் அடிச்சு கடிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்த சாப்பாடெல்லாம் ஆக்கியிருக்காங்க. She has cooked all kinds of, you know, chickens and all that and prepared. நான் வரணும் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சு அப்பதான் சாணி எடுத்து வீடெல்லாம் மூடியிருக்காங்க. You know, it
clean, so she put a cow dung and cleaned the house over there. சாணியின் நாத்தம் குடலை பிடுங்கிறது. That smell of that cow dung was, terrible. என்ன செய்யலாம் தெரியல. I don't know what to do. எங்க மாப்பிள்ளை சும்மா இருக்குங்க. My brother-in-law said that you keep quiet now. அவர் ரொம்ப அட்ஜஸ்டபிள். அவர் பெரிய ஜமீன் பண்ணையார் ஃபேமிலில உள்ளவர். Yes, he is a very, high rich person. But குடும்பம் மாதிரி எனக்கு இந்த தாழ்மையை, சாதி பாகுபாடை, உயர்வு தாழ்பாடு என்ன தொலைச்சேனா என் மாப்பிள்ளை தான் காரணம். கைகளை தட்டுங்க. See that humble, that humility is not there. அந்த அவங்க அம்மா அப்பா நடந்துக்கிட்ட விதம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் கோல்டு கலர்ல இருப்பாங்க உடம்பு முழுவதும். See, they are all, very highly rich people. My brother-in-law is such a man who is a humble man. ஒரு நாள் போனேன், டாய்லெட் கழுவுற அம்மா அங்க வந்து டாய்லெட் கழுவ வந்திருக்கேன். அவங்க பொண்ணு குழந்தை, ஒரு வயசு குழந்தை மூக்கு மடிச்சிட்டு வாசல்ல வச்சிட்டு போயிடுச்சு. யாரும் தொடவே மாட்டாங்க மற்ற ஆட்கள். See, a lady came that, who came to clean the toilet. That child was sitting there with, nose, it's a running nose. இந்த அம்மா அங்கிருந்து வந்தாங்க, ஐயோ குழந்தை அழுறது அப்படி தூக்கி இடுப்புல வச்சுட்டு சோறை பசஞ்சு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. This mom came and he carried the child and he began to feed the child with the food. அரண்டே போயிட்டேன் நானு. So that day I was, shaken like anything. என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு போனது நான் பாக்கியம் நினைப்பேன். ஒரு So it is a blessing for my sister to go to that house. அவங்க குடும்பம் அவங்க ஹிந்து பக்கா ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவர். So they are from Hindu background family. அதாவது ரொம்ப ஜாதி வித்தியாசம் பார்க்குற கம்யூனிட்டில உள்ளவங்க தான். Even they are in such a community where they used to see the partiality. குடும்பத்துடைய பிராக்டீஸ் அப்படி. But that is the humble practice of the family. ஒரே மாதிரி தான். They love everyone equally. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆனா நான் தான் சொன்னேன், எல்லாத்தையும் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், சுத்தத்தை பார்ப்பேன். I not looking about the caste community, but I used to look for the cleanliness and hygienic way like. போனேன், நான் போகும்போது தான் சாணியை போட்டு முழுக்க பிசு பிசு பிசுன்னு சாணியா இருக்குது. I entered there, that time only she has made it clean with the cow dung. It is, wet. மத்த பசங்கலாம் தப்பிச்சிட்டாங்க, வெளியே பெஞ்ச் போட்டுருந்துச்சு, அதுல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. The outside bench was there, other boys sat outside the bench and they began to eat. உங்க காலை உள்ள வச்சாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் கேட்டேளா? Then mother said that you have to enter inside the house, keep your foot inside, then கால் எடுத்து சாணியின் மீது வைக்க வேண்டும். I have to keep my foot on the cow dung. அதுல ஒரு பாயை போட்டு சாணி காயல, காஞ்சிருந்தா கூட நம்ம சாப்பிட்றலாம் காயாம இருக்கு. No, it is wet and we cannot sit there. ராஜேஷ் ஜெயராஜ் எல்லாம் அங்க தான் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். Oh, you might have asked that Rajesh, Jayaraj and all that kind of houses, they know that. நான் சாப்பிட மனசு வரல, ஒமட்டுறது எனக்கு, பேசாம சாப்பிடுங்க, கொரட்ல குத்தி போடுவேன்றாரு எங்க மச்சான். I don't feel like eating, it's like a vomiting sense at all. My brother-in-law saying that I will hit you, keep quiet and sit there. சாண நாத்தத்தை பாக்குறீங்களா, அந்த அம்மாவோட மனசை பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. Are you feeling that smell of that cow dung or the heart of that mother? என்ன தெரிந்தாலும் சொல்றதுக்கு நான் தான் மாப்பிள்ளை இருக்கு, சுத்தம் இல்லாட்டி எப்படி மாப்பிள்ளை? I said everything is okay, brother-in-law, but you see, if there is no neatness, how can I? அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. He is eating very peacefully, நான் அப்படி அங்கிட்டு பாப்பேன், இங்கிட்டு பாப்பேன், அந்த அம்மாவை பார்த்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிருவேன். I look this side and that side, I used to keep one piece this side and the other side and the down. ஆவியானவர் வந்தார். The Spirit of God came. சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இந்த வீட்டை ஆசீர்வதின்னு சொன்னார். He said, eat this humbly and bless this house. அதுக்கு ஒரு பதில் பேச மாட்டேன். Then I don't speak anything. நல்லா சாப்பிட்டு எனக்கு ருசியா தெரியுது. I eat well, then it seems to be like very tasty. குடிசையோட அந்த சாணி தரையில கை அப்படி வச்சேன். Then I keep the hand on that floor. பிதா, in the name of Father, குமாரன், in the name of Son, பரிசுத்தாவி நாமத்தினாலே, in the name of Holy Spirit, இந்த வீட்டை ஆசீர்வதி. Lord, bless this house. ஏது 1000 மடங்காய் பெருகட்டும். Let it be increased 1000 times. இந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும். Let this house be blessed forever and ever. அடுத்த வருஷம் மயிலாடி போறோம். The next year I went to Mailadi. அந்த காலத்துல 60000 ரூபாய் 6 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வீட கட்டிட்டாங்க. In those days that for a house worth of 6 lakhs she has built up the house. ஒருத்தங்களை கூப்பிட்டு வீடு கட்டி முடிச்சு 2 பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஹால், வராண்டா கட்டி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. Oh, with the 2 bedrooms, hall, dining, kitchen, hall, and she invited me there. தெய்வம் அப்படிதாங்க. That's how is our God. அந்தியூர் கோணம் என்று ஒரு ஊரு. Oh, அந்தியூர் கோணம். Oh, there is a place Andir Konam. திருவாண்டரத்துல. In Trivandrum. ஒரு பிரதர் சாஜு பிரதர், அவரோட குடும்பம் அங்க இருந்து இங்க பிரேயர் பண்ணுவாங்க. அவங்க இவனோட மாமா. Yes, there is a Shaju brother used to come for prayer. என்னை ஒரு நாள் எப்படி எங்க நீங்களும் ஒரு திவசம் பசனம் கழிக்காம வரணும், பசனம் கழிக்காம வரணும்னு கூப்பிட்டாங்க. He said at least for one day you should come to my home for lunch. நாங்க போற சின்ன வீடு. I went there, it's a small house. ஒரு ரூம்ல கூட கதவு இல்ல. No door in the house. நானும் சஞ்சவும் போனோம். Myself and Shaju went there.
சாப்பாடெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. The house was food எனக்கு is very good. சாப்பிட்டதும் கண்ணை அப்படி சொக்குங்க. After food, you know, I feel படுக்கணும். sleepy. I want to take rest. படுத்தா ஒருத்தர் காலை மிக்க விடணும், அப்பதான் தூங்குவேன். If I lie down, someone has to do massage. ரெடியா Then காலை I- மிக்கிற வந்து நிக்கிறாரு. So Sanju is ready to do அதுக்கப்புறம் massage. தான் காலை அமுக்காம ஒண்ணு போனது, இல்ல காலை இழுத்து விட்டு போனது அப்புறம் தான். After that, only doing massage or pulling over my leg, this then later on. அப்பெல்லாம் அவர் தான் காலை அமுக்குவாரு. That time he used to, you know, do the massage of my டேய் feet. கதவுல ஒண்ணும் இல்ல எப்படிடா அப்படின்னு. That was under construction up. கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. No. வீடே No அப்படி doors, தான் இருந்துச்சு. very செங்கல் மட்டும். வீடு அப்படி இருந்துச்சு. இல்ல அந்த வீட்ல ஃபினிஷ் பண்ணி சிமெண்ட் பூசின வீடு தான், கதவு வைக்கலங்க. Yes, no door, nothing is, no work is finished there. மெயின் டோர் மட்டும் கதவு இருக்கும், பாக்கி எந்த ரூமுக்கும் கதவு இருக்காது. Yes, கேரளாவில் அப்படிலாம் குடியேறிடுவாங்க. Yes, that's they used to, you know, do the dedication to the house like that. இப்போ பிரதர் நீங்க ஒரு நிமிஷம் படுத்து எழுந்திக்கணும், நாங்க அனுகிரகம் நாங்க படுத்துட்டேன். He said it will be a blessing for me just to lie down இவன் and காலை sleep for a அமுக்குறான், moment. நான் தூங்கல அவன் தூங்கிட்டான். He do the massage for me. I didn't sleep, but he slept there. எப்பவுமே இவனும் அப்படித்தான், அவனும் அப்படித்தான், அவனும் அப்படித்தான். Always all these boys are, you know, sleeping like that. ரெண்டு அமுக்கு அமுக்கானுங்க, கர்ன்னு குரட்ட They சத்தம். will do massage for me and they will sleep. பென்னி எங்க மாப்பிள்ளை கேட்பாரு, டேய் என்னடா நீ அண்ணன் காலை தொட்டு அத்தானே கெட்ட நினைப்பு இல்லாம தூக்கம் வருது. Oh, my brother asked, hey, Benny, what's happening? When I touch the ankles, Hey, அவன் Annan's தூங்க feet, and I வைடா. sleep, you know, peacefully. சரி அப்படி இது அப்போ சரின்னு போனோம். அங்கேயும் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், ஆசீர்வச்சேன். They also eat food and we bless the house. வீடெல்லாம் ஃபினிஷ் பண்ணாங்க, கிரைனைட் போட்டாங்க, They finished the கதவு first. போட்டாங்க. மாடிலையும் பெரிய பில்டிங்ஸ் எடுத்தாங்க. Ah. அங்கேயும் வந்து ஏசி வச்சு ஒரு ரூம் எனக்கு வச்சாங்க. Oh, there is a granite. உம்முடைய இரக்கத்தை கட்டளை, Even your mercy for this house be உங்க வீடை commanded. ஆசீர்வதிப்பார். Bless this house today. உங்கள் வீட்டை உயர்த்துவார். Today the Lord will lift up your house. எத்தனை சந்தோஷம், Oh, how joyful எத்தனை today. மகிழ்ச்சி. How wonderful it is. ஒரு today. அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's say hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. Today the salvation has come to இந்த this house. வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டது. This house be blessed forever and ever. எத்தனை சந்தோஷம். Oh, how joyful. ஒரு it is. அல்லேலூயா. முடிச்சிட்டு இப்ப கல்யாணம் ஆகி கல்யாணத்துக்கு போனேன், ப்ளஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். Yeah, I went to the marriage and we bless them and come back now. உம்முடைய ஆசீர்வாதத்தினால், Because of your blessing, உம்முடைய அடியானின் வீடு your house என்றைக்கு ஆசீர்வதிக்கப்படும். be blessed forever and ever. நான் எப்பொழுதும் ஒரு வீட்டுக்கு போய்விட்டு திரும்பும் பொழுது அந்த நிலச்சட்டத்திலே கையை வைப்பேன். Whenever I go to anybody's house and come back, I keep the hand on the doorpost. ஓனேசிப்பேருவின் வீட்டாருக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். As the mercy is upon the Onesimus house, இந்த வீட்டுக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். even your mercy for this house be உங்க வீடை commanded. ஆசீர்வதிப்பார். Bless this house today. உங்கள் வீட்டை உயர்த்துவார். Today the Lord will lift up your house. எத்தனை சந்தோஷம், Oh, how joyful எத்தனை today. மகிழ்ச்சி. How wonderful it is. ஒரு today. அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's say hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. Today the salvation has come to இந்த this house. வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டது. This house be blessed forever and ever. எத்தனை சந்தோஷம். Oh, how joyful. ஒரு it is. அல்லேலூயா, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் எழுதிய ஒரு பழைய பாடல் என்று பாடலாமா? So we are going to sing an old song which I have written earlier. வீட்டுக்கு வந்த வைத்தியராம் இயேசுவினாலே வியாதி எல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது. சுகமும் வந்துச்சு, பலமும் வந்துச்சு, விடுதலை விடுதலை விடுதலையே. இன்றைக்கு எங்க வீட்டு நிலை இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. இன்றைக்கு எங்க வீட்டு நிலை இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சே, எல்லாம் ஓடி போச்சே. கடபாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு, கடபாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு. கர்த்தரேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே, கர்த்தரேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே. செல்வம் வந்துச்சு நிரம்பி வழியுது, செல்வம் வந்துச்சு நிரம்பி வழியுது. குறைவெல்லாம் நீங்கி நிறைவு வந்துச்சு,
குறைவெல்லாம் நீங்கி நிறைவு வந்துச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. பாவ தொல்லையெல்லாம் பாழாய் போனது, பழைய பாவ தொல்லையெல்லாம் பாழாய் போனது. இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பு வந்தது, இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிப்பு வந்தது. நடையும் மாறுச்சு, உடையும் மாறுச்சு, நடையும் மாறுச்சு, உடையும் மாறுச்சு. நாவெல்லாம் இயேசு துதியாய் மாறுச்சு, நாவெல்லாம் இயேசு துதியாய் மாறுச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. உன் குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது, குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது. குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது, குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது. பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு, பாவம் நீங்கிச்சு, சாபம் நீங்கிச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு, இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, 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 எல்லாம் ஓடி போச்சு. கைகளை தட்டி. எத்தனை வீட்டில் தினம் சண்டையா இருக்கு, Fighting. நரகமா இருக்கு பிரதர். எத்தனை எங்க வீட்டில் சமாதானமே இல்லை, சண்டை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றோம். கையை ஊற்றி காட்டுங்க. It's like hell is my house every day. எது எல்லாம் கை வெக்கப்படாம அப்படியே எந்திரிச்சு நில்லுங்களேன். Don't feel shame. நான் இப்போ Lift up ஜெபிக்க your போறேன், hand. ஜெபிக்க போறேன். Stand up now and pray. வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. Every time there is fighting. நான் இப்போ ஜெபிக்க போறேன். I'm going to pray now. அப்படி கண்ண மூடுறீங்களா? Close அன்பு your- ரட்சகரே, Dear loving Jesus Savior, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். is it I have given my peace to you? உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, It's not like the world gives you. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு My தருகிறேன். peace I give it to you. இந்த சண்டையை கொண்டு வர கலகத்தை கொண்டு பொல்லாத பிசாசே, Every evil and wicked spirit which brings us quarreling in the house, அந்தந்த குடும்பங்களை விட்டு வெளியே போ. I command them to leave each and every family right now. காமோட்ட ஹிட் டெலிவர் in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகும்படி கட்டளை இயேசு கொடுக்கிறேன். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. In the name of Jesus Christ. அப்படி நின்னுக்கங்க. Stand there. நான் சொல்றது அப்படி சொல்லுங்களேன். Repeat the prayer now. சண்டை பேயும் சத்தமின்றி ஓடி போனது, சத்தமின்றி ஓடி போனது. சமாதானம் எங்க வீட்டின் எல்லையான, சமாதானம் எங்கள் வீட்டில் எல்லையானது. சண்டை போய் ஓடி போயிருச்சா, சமாதானம் காம்பவுண்ட் வால் ஆயிருச்சான். See the wall. சமாதானம் தான் இப்ப என்னாச்சு, காம்பவுண்ட் வால் ஆயிருச்சான். Yes. தண்ணி அடிச்சிட்டு வந்து வருவான மேப்படி அவங்க புருஷன், The people those who are drunken and வாயில come கிராமர் மிஸ்டேக் இல்லாம கெட்ட வார்த்தை பேசுவான்ல. without any grammar mistake இப்ப speaking அவன் bad வாயில words. என்ன வருதான், Now what comes in his mouth? துதியும் வந்துச்சு. Praises come. சொல்லுங்க, துதியும் வந்துச்சு, தோத்திரம் வந்துச்சு. குடியாரப்பைய வீடு நீதிமானின் கூடாரமாய் வீடு மாறிச்சு. Drunken house has become a righteous man house. நீதிமானின் கூடாரமாய் என்னாச்சான், வீடு
மாறிச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. சண்டை பேயும் சத்தமின்றி ஓடி போனது, சண்டை பேயும் சத்தமின்றி ஓடி போனது. சமாதானம் எங்க வீட்டின் எல்லையானது, சமாதானம் எங்கள் வீட்டில் எல்லையானது. சுதியு வந்துச்சு, ஸ்தோத்திரம் வந்துச்சு, துதியும் வந்துச்சு, ஸ்தோத்திரம் வந்துச்சு. நீதிமான் கூடாரமாய் வீடு மாறிச்சு, நீதிமான் கூடாரமாய் வீடு மாறிச்சு. இன்னைக்கு எங்க வீட்டினில்லை இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க வேளாங்குடியில இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு, வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், விடுதலை நாயகன் இயேசு வந்ததால். இன்னைக்கு எங்க வேளாங்குடியில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, 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 எல்லாம் ஓடி போச்சு. Of Jesus. Man, hallelujah. சந்தோஷமா இருக்கா? Oh, you feel joy? சண்டை பேயும் சத்தமின்றி சமாதானம் எங்க வீட்டின் துதியோ. இப்போ காம்பவுண்ட் எவ்வளாச்சு, கெட்ட வார்த்தை பேச அந்த குடியார பண்டாரம் அந்த வாயில இப்ப என்ன வருதான்? துதியும் வந்துச்சு, Now the praise has come. தோத்திரம் வந்துச்சு, So, praises have come. குடியார பய வீடு நீதிமானின் வீடாரமாய், மாறி போச்சு. நீதிமானின் கூடாரமாய் வீடு மாறிச்சு. எத்தனை பேர் அப்படி சூழ்நிலேருந்து இன்னைக்கு கத்தருக்குள்ள வந்திருக்கேன், குடிச்சுக்கிட்டு வீட்டில் எப்போ பார்த்தாலும் நான் தான் வீரன் மாதிரி பயங்கரமாக இருப்பேன் பிரதர், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுவேன். கர்த்தர் என்னை பிடிச்சான்னு சொன்ன சகோதரர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் அப்பாவின் ரத்தத்தான் கழுவப்பட்டவர்கள் வந்திருப்பேன். நான் வெக்கம் சுக்கம் மானம் மரியாதை சூடு சொன்னெல்லாம் விட்டுட்டு கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். How many of you have come from such background? Please raise up and stand ஒருத்தர் கூட over. இல்லையா அதில்? எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையாக பேசுவேன் பிரதர். இப்போ நல்ல வார்த்தையாக பேச சொல்லுங்க. யாராவது இருக்கீங்களா? நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க, என்னைய சொல்ல போறாங்க. யாரா? நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க, நான் நிக்கலன்னு சொல்ல. உங்களையா? அவங்க எல்லாருமே அதில் இருந்து அதுக்கு விழவே இல்லை. என்ன குடிக்காதவங்க யாராவது இருந்தீங்களா? கை வைத்து காட்டு. குடிச்சு விட்டவங்க யாராவது இருந்தால் கை வைத்து காட்டு. As a person who was given up drinks. குடிச்சு விட்டவங்க Was given 1 up the 2. drinks. That too. ஓ, நம்ம சதீஷ் தம்பிமா. Oh, சூப்பரா. என்னயா ஜெயந்திட்ட சொல்லுவாரா, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமணி ஜெயந்தி. இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், போட்டுக்கிறேன் கொஞ்சம். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி மாத்திருக்காரு see பாத்தீங்களா? how wonderfully the Lord has கெட்ட changed வார்த்தை our பேசுற life. வாயில The mouth which has spoken the bad ஆசீர்வாதம் words. சொல்ல வச்சாரு. He has changed our mouth to bless நம்ம people. வீடு நாதியத்து நாரி போய் எவனுமே சீந்தி பார்க்காத வீடு Our நீதிமானின் கூடாரமாய் house was a மாற்றி stinging house, has கையை become தட்டுங்களா. a house of righteousness. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். I keep you on the most high place. உன் சந்ததியை வைப்பார். He will keep your descendants in the most உன்னுடைய high place. வீட்டை வைப்பார். He will keep your house in the high இன்னைக்கு place. ஆண்டவர் இந்த மாதத்தில் அதை உங்களுக்கு செய்ய In போறார். this month, and the Lord is going to do it என் for us. நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் The one வைக்கிறார். who knows my name, He will keep him at a அப்படியே high எழுப்பி place. நிப்போமா? Let us rise up நான் and ஜெபிக்க stand. போறேன். We are going to Thank pray you now. Jesus name. Thank you, Lord. Hallelujah. ஆராதனை. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் ஆராதிங்க. ஹalleluya. ஆராதனை. தேனினும் இனிமையே தெவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும்
கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீ, புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, கனிதரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீ. நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவுன் சன்னதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருச்சியில் மூழ்குவே, திருமுகம் கண்டு நான் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கைகளை உயர்த்தே ஆராதனை. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. Jesus name. எல்லாரும் எல்லாரும் தேவன் உங்கள் பெயரை உயர்த்த போகிறார், உங்கள் வீட்டை உயர்த்த போகிறார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார், உங்கள் ஊழியத்தை உயர்த்த போகிறார். Lift up your ministry. நீங்கள் எதிர்பார்த்தது வரப்போகிறது. Oh, the one who you expected, the Lord is going to bring it. ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். Keep praising the Lord. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். Keep thanking the Lord. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. நன்றி. Thank you Lord. நன்றி. Thank you Lord. கோடாகோடி நன்றி. Thank you Father Lord. காஞ்சனா. Oh Kanjana. தேவனுடைய கரம் இழந்து திரும்பி தருகிறது. The God's hand restores what you lost in your life. சுரேஷ். ரெண்டு சுரேஷ் உண்டு. There are two Suresh. எதிர்காலம் முழுதும் ஏமாற்றப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிற சுரேஷ். The person who has cheated everything and your future has been cheated. இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord Jesus is blessing you. Anandamal. தேவ கரம் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை உயர்த்துகிறது. The Lord's hand is blessing your children's life. Victoria. தேவனுடைய சமூகம் உன் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறது. The God's presence removes the curse and blessing you. கர்த்தருடைய கரங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறது. The Lord's hand is touching you. அமுதா. தேவனுடைய வல்லமை இழந்தது திரும்பி தருகிறது. You lost the power of the Holy Spirit and today you restores today. துரைபாண்டி. கர்த்தருடைய கரமனை தொடுகிறது. The Lord's hand is touching you. சாபத்திலிருந்து இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். Lord sets you from the curse. Right John. Bright.
bright. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. The God's hand is touching you. இன்னும் 4 மாதம் 14 நாட்களில் Well, in this month, within 14 தேவன் days, உனக்கு ஒரு வாசலை திறப்பார். the Lord is going to open a door for you. அவமானப்பட்ட இடத்தின் தலையை கர்த்தர் உயர்த்துவார். The place where you have been put to shame and நீ the Lord வெட்கப்பட்டு போக மாட்டாய். you will not be put into shame. இன்றைக்கு தான் முதல்ல வந்திருக்கிற ஒரு ஐயாவை அம்மாவையும் பார்க்கிறேன். There is a elderly person here. For the first time you have come here. கடந்த 2 ஆண்டுகள் 3 மாதங்களாக For 2 years and 3 months. உங்கள் சொந்த குடும்பத்தினால எல்லாவற்றையும் வாங்கி ஏமாற்றப்பட்டு You have been cheated by your own family. தனிமையை உணர்ந்து Now you are lonely. எல்லாவற்றையும் இழந்து போய் You lost everything. கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து எங்களை உயர்த்துவாரா பிரதர்? Will the Lord open a door and will he lift எங்கள் us up? குடும்பத்தை உயர்த்துவாரா என்று வந்திருக்கிறீர்கள். Will the Lord lift my family? ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்திருக்கீங்க. For the first time you are here. நீங்கள் விரும்பினால் என் அருகில் வாருங்கள். If you are willing, you can come forward. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கா இருக்குமானால் கேட்டு அனுப்புங்கள். Is it right for you? You can come forward. எந்த ஊர்ல இருந்து ஐயா வரீங்க? பேரையூர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஐயா? இதேதான் ஃபர்ஸ்ட். அவரு அங்கிருந்து ஒருத்தர் அனுப்பி விட்டாரு. 2 வருடம் 3 மாதம் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானா? வாங்க பக்கத்துல. உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் அந்தோணி. அம்மா பேரு ரூத் மேரி. லூர்து மேரியா? கையை பிடிச்சுக்கங்க. அன்பு இரட்சகரே, Dear loving Jesus, ஐயா 2 ஆண்டுகள் 3 மாதமா உடைந்த வாழ்வோடு இங்க வந்தீர்கள். for 2 years and 3 months your life is broken. எல்லாவற்றையும் இழந்து You வந்திருக்கிறீர்கள். lost everything in your life. சரீரத்திலும் பலவீனம். There is a weakness in your body. குடும்பத்தில் நன்மை பெற்றவர்களாம் உங்களுக்கு விரோதமாய் தீமை Even the செய்தார்கள். people who receive goodness from you have spoiled their கர்த்தரையே instinct. நம்பி வந்திருக்கிறீர்கள். You trusted the Lord and you have இழந்தது come. தருவாரா ஆண்டவர்? Will the Lord restore in my life? 2023 In 2023, நவம்பர் மாதம் in the month of November, 19ஆம் தேதி the 9th date of 19, மாலை 4 மணி 16 நிமிஷத்திற்கு evening 4:16 minutes, நீங்கள் போராடின காலத்தை நான் பார்க்கிறேன். you were struggling in those time. இந்த வருடம் பிறந்து இந்த ஜூலை மாதம் In this year, in the month of July, 9ஆம் தேதி அதை போல போராடினீர்கள். even though you have suffered like that so much, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், today the Lord says, இதுவரை எப்படி இருந்தீர்களோ தெரியாது, we do not know how you have been living like that. இழந்ததை கொடுக்கிறேன். Today I restore உன் everything you lost. சத்துருக்களுக்கு மத்தியில் உன் தலையை உயர்த்துவேன். In the midst of your enemies, I will lift நீ up your head. விரும்பினது வரும். Today it will come from life. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will not be put into shame. God bless you ஐயா. Oh, the Lord blesses you. Oh, thank you. ஐயா அந்தோணி, நான் சொல்வது உண்மைதானே? எல்லாம் உண்மை. எல்லாம் உண்மை. அம்மா லூர்து மேரி, நான் சொல்வது உண்மைதானே? That's right. கைகளை தட்டி போகலாம். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குகிறது. Hallelujah. God's hand is upon you now. திருமண வாழ்க்கையில் போராடி The people who suffered in your marriage 2 life, முறை வாழ்வு கூடி வந்தது போல வந்து தோற்று போய் வந்திருக்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறேன். twice you have been tried and there is a brother has come here for the first time. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா பிரதர்? Will my life will be built up? எனக்கு என்ன செய்யணும் தெரியாது, குழம்பி போய் நிற்கிறேன். I do not know what to do. I am in கர்த்தர் confused. எனக்கு என்ன எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்? What is the future for me from the Lord? வந்திருக்க ஒரு வாலிப தம்பியை நான் பார்க்கிறேன். It's a young brother I am seeing. விரும்பினால் என் பக்கத்தில் சீக்கிரமா. If you are willing, come forward. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க The விரும்புகிறார். Lord wants to bless us. தேவ கரம் இப்பொழுது உங்களுமே வருகிறது. God's hand is coming upon you. ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். I am seeing your sister. கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறீர்கள். There is a division between husband and wife. 1.5 வருஷங்களுக்கு மேலாக For 1.5 year ago, வாழ்வதை விட சாவது நல்லது என்று தவிப்போடு இப்போது வந்திருக்கிறீர்கள். you have come here thinking that it is better to die rather கர்த்தர் than உங்கள் live. சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். The Lord is breaking that curse and Lord wants to bless you. விரும்பினால் என் பக்கத்தில் வாருங்கள். If you are willing, come forward. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. I want to pray for you. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தான் கேட்டு கூட்டிட்டு வாமா. வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. Jesus. Thank you Jesus. கைகளை தட்டி, கைகளை தட்டி. பக்கத்துல. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தானா? 1.5 வருஷத்துக்கு மேல. சரி, கண்ணை மூடுங்க. என் அன்பு மகளே, Dear loving daughter, 1.5 வருஷங்களுக்கு மேல குடும்பம் பிரிந்து சின்ன பின்னமாகி, for 1.5 years your family is broken. அண்ணே நான் எதுக்கு வாழணும், நான் செத்து போறேன். And now why should I live? Let me die. சொந்த வீட்டிலும் மதிப்பில்லை, தெருவிலையும் மதிப்பில்லை, என் வாழ்க்கையா இப்படி ஆயிடுச்சு. No respect value in my own house and in the street. Why my life is like this? ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவார் அண்ணே. Will Jesus my father built up my life?
என்னை இயேசுப்பா ஆசீர்வதிப்பாரா Will Jesus bless me? என்று தவித்து வந்திருக்கிறாய் மகளே. She will come with the கர்த்தர் tears. சொல்லுகிறார், The Lord நீ says, சாக வேண்டியவள் அல்ல. you are not supposed to die. இந்த வருஷம் பிறந்து ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மாலை 7 மணி 28 நிமிஷத்துக்கு செத்து விடலாம் என்று முடிவெடுத்தார். In this year, April 22nd, in the night 7:28, you thought that you will die. கர்த்தர் உன்னை காப்பாற்றி கொண்டு The வந்திருக்கிறார். Lord has been நீ saving you. சாக வேண்டியவள் அல்ல. You are not supposed to die. கர்த்தர் வருகிற நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள் 2 அற்புதங்களை செய்வார். Before November 9th, the Lord will do 2 miracles in your life. தலை குனிந்த இடத்தில் தலை கர்த்தர் The உயர்த்துவார். place where you put your head and the Lord will lift up your life. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். You will not be put into shame. பொன்மதி, Oh, Ponmani. பொன்மதி, பொன்மணி சார், பொன்மணி பொன்மணி, நான் சொல்வது உண்மைதானே? Is it true? உண்மைதானுங்க. கைகளை தட்டு. God bless you. அம்மா பொன்மணி இங்க வாங்க. என்ன பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் டைம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க திண்டுக்கல் மேட்டுப்பட்டில இருந்து. நான் மேட்டுப்பட்டில ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். கேத்தலிக் சர்ச்சுக்கு முன்னாடி. என்ன பார்த்ததில்ல, பேசினதில்ல. அப்ப யார் உங்க பேர் எனக்கு சொல்லிருப்பா? இல்லைங்க சார், உங்க பிரச்சனை வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு போலாம் தான் சார் வந்தேன். வரும்போது இந்த பஸ்ல வரும்போது ஒரு அம்மா பேசிட்டு இங்க வந்தவங்க தான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, நான் இப்போ உங்க விஷயத்தை என்கிட்ட யார் சொல்லிருப்பா? Yes, sir. அத சொல்லு. ஏசப்பா. நம்புறீங்க? அப்ப விடுதலை வந்துருமா? வந்துரும் சார். தெய்வம் சொன்னா வந்துறதானே செய்யும். ஆமென். பொன்மணியை இயேசு தொட்டுட்டார். God bless you. வாடிப்பட்டிக்கு போகணும்னு வந்தாங்களாம். ஒரு அம்மா இங்க யார் கூட்டு வந்த அந்த அம்மா கையை வத்தி காட்டுங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். அது பாட்டி பேர் என்ன பேரு? முகமதா பீபி. இஸ்லாம் சகோதரி, இந்து சகோதரி. இங்க வா, இயேசுப்பா விடுதலை கொடுப்பான்னு கூட்டு வந்திருக்காங்க. கைகளை தட்டி போகலாம். God bless you. முகமதா பீபி பொன்மணியை கூட்டு வந்திருக்காங்க. கையை தட்டுங்களேன். இங்க அண்ணாலும் ஜோசப்பும் மரியாளும் தின்னுட்டு போதான் வரீங்க. முகமது ஹபீப் ஒரு ஆத்மாவா தான் எப்படி கொண்டு வந்திருக்காங்க. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. நான் மாசம் சொல்றேன், ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க, ஒரு வீட்டை கூட்டிட்டு வாங்க, இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன். அடுத்த மாசம் கட்டாயம் அதை செய்யுங்க. கையை தட்டு. எவ்வளவு பெரிய விடுதலை பிள்ளை. இங்க வராட்டி தற்கொலை பண்ணி செத்து போயிருந்திருப்பா. See, if she doesn't come, she would have died. ஆண்டவர் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்தார். How God has given a deliverance. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப கவிதா தேவனுடைய கரம் இழந்தது திரும்பி தருகிறது. God's hand is restoring what you lost. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Receive the deliverance. Thank you Jesus. Thank you Lord. மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ள பலரை நான் பார்க்கிறேன். I am seeing many people who is, உங்க கையை உயர்த்தி காண்பீங்க. Lift up your hand. பயத்தோடு வந்திருக்கிறீர்கள். Was come with a fear. நம்ம இயேசுமார் ஊழியர்கள் பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் முதுகில் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். Our ministers, you lay hand upon them and pray. கை உயர்த்தினவர்கள் மீது உங்க கையை வைங்க. Lift up your hands and we'll நான் இப்ப ஜெபிக்க போறேன். You are going to pray. அப்பா பிதாவே, dear Father, மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு வந்திருக்கிற என் பிள்ளைகள் மீது, the sickness which leads to the death, the children are here today. துரை ஜனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, the God who disarmed the powers and the evil powers, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. the Lord who has crucified those sickness on the cross, the power shall release. Come out and heal, deliver in the name of Jesus. வியாதி நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. in the name of Jesus. கைகளை தட்டி ஸ்தோத்திரம். இப்போ உங்ககிட்ட கேளுங்க. ஏதாவது உணர்ந்தீங்கன்னா கீழே விழுந்தவங்ககிட்ட கேளுங்க. ஏதாவது இப்போ உணர்ந்தீங்களா சிஸ்டர்? ஜெபிக்கும் போது ஏதாவது உங்க சரீரத்தில் உணர்ந்தீங்களான்னு கேளுங்க. ஹalleluya. ஏதாவது உணர்ந்திருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரதர், எதை செய்தாலும் தோல்வி. எங்க குடும்பம் அவமானத்து மேல அவமானம் அடையுது பிரதர். Whatever I am doing, it's a failure. My family is in a shame. இந்த மாசத்துல உயர்த்தணும். Will God lift up my family in this month? நான் கையிடும் வேலையை ஆசீர்வதிக்கணும். Whatever the work I do, the Lord will bless. பேரை அவமானப்பட்ட இடத்துல உயர்த்தணும். The place where my name was put into shame, வியாபாரத்தை உயர்த்தணும். Lift up my business. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். Bless my children. அப்படி சொன்னா வலது கையை உயர்த்தி காண்பீங்க. Lift up your hands today. நான் ஜெபிக்க போறேன். We are going to pray now. அப்பா பிதாவே, dear Father, என் பிள்ளைகள் என் பெயரை கர்த்தர் மறுபடியும் உயர்த்தணும். Oh, they have come that our names to be என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். Bless my children. என் குடும்பத்தை உயர்த்தணும். My family is to be lifted. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, whoever is praying now, அந்தந்த
குடும்பங்களின் மீது, those families upon, வீட்டின் மீது, oh, the upon the house, அந்த பிள்ளைகள் மீது upon the children. இயேசு கிறிஸ்துவின் இந்த வல்லமை பாய்ந்து செல்வதாக. Let the power of Jesus flow through in their life. Come on, deliver in the name of Jesus. விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பு. Fill them with the blessings, இயேசு Lord. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. இந்த மாதம் முடியும் முன் Before the end of this month, 27ஆம் தேதி வருவதற்குள் before 27th, பல வீடுகளில் சங்கிலி உடைந்திருக்கும். more houses, the chains will be broken. இது கர்த்தருடைய வார்த்தை. This is the Lord's word. அடுத்த அக்டோபர் 5ஆம் தேதி என்ன? By October 5th, 5ஆம் தேதி வரும்போது நீங்கள் சாட்சியாய் வரப்போகிறீர்கள். you will be coming here as a testimonies in October 5th. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். This is suitable for the people. தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க The போகிறார். Lord will bless your family. உங்கள் சாபத்தை மாற்ற The போகிறார். Lord will change your curses. தேவ கரம் உங்களோடு இருக்க போகிறது. God's hand is going to be with you. இழந்ததை கொடுத்து மறுபடியும் கட்டுவார். He will restore everything and he will rebuild your family. புதிய மதில்கள் எழுப்பப்படுகிறது. New walls are being raised up. புதிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. New doors are open for you. புதிய ஆசீர்வாதம் உங்கள் சிரசில் இறங்குகிறது. New blessings are coming upon your head. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதம். Receive the blessings. மகிமையின் ஆவியானவர் உங்களை நிரப்பிக் The கொண்டிருக்கிறார். glorious God is filling you up. God receive. In the name of Jesus. Receive. Oh, பெற்றுக்கொள்ளுங்கள். Receive. பெற்றுக்கொள்ளுங்கள். God send the power in the name of Jesus right now. Jesus name. Oh, Lord. Oh, Hallelujah. hallelujah. Lord, அப்படி விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. Release. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. Oh, leave it to the Lord. அபிஷேகத்தின் நுகம் முறியட்டும். Oh, let the anointing கட்டுகள் அறுக்கப்படட்டும். let the நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிங்க. oh, let the spirit filled நிரம்பி praises. துதிங்க. Lo shalbala கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பி துதிங்க. ya shalabali lalabala santara. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Oh, there is deliverance where the spirit of God. There is deliverance. ya shalbala katoraba ripa baba. Hallelujah. 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 ya shalaba. Lila lalabala shatara baba. என்னால அபிஷேகத்தை தாங்கவே முடியலங்க. Yes, this is a great anointing. விட்டா நான் பறந்துருவேன் போலங்க. Yes. நீங்க எத்தனையோ பேர் அதே மாதிரி ஃபீல் பண்றீங்க. Yes, true. எத்தனையோ பேர் அந்த அபிஷேகத்தை உணர்றீங்க. Amen. Amen. உணர்றீங்க. Amen. உணர்றீங்க. உணர்றீங்க. தேவ வல்லமை, தேவ அபிஷேகம். Jesus name. வந்தருளும் தூயாவியே, சந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே தூய ஆவியே, எல்லாரும் ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய எல்லாரும் ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய
தூய ஆவியே. சொல்லு மகளே. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே. ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. எல்லாரும் ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இந்த செப்டம்பர் மாதத்தில் 9ஆம் மாதத்தில் Praise the Lord. என் நாமத்தை அறிந்தவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I will keep him in the high above the one who knows my name. அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். His descendants will be blessed. அவன் வீட்டை ஆசீர்வதிப்பேன். I will bless his house. பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் வரும் என்று I will சொல்ல bless him சொன்னீர். with a perfect blessing in this month. அதை சொல்லி இருக்கிறேன். That's what I have told. அதை நம்பி முடித்த சமூகத்தில் கிடக்கிற ஒவ்வொருவரையும் The ஆசீர்வதித்தார். children are believing and falling at your feet. விரும்பினதை கொடுத்து அனுப்பும். Lord, bless them and send them. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். I am an unworthy servant, Lord. தேவரீர் செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்து Whatever you want to do, that I have done it, இயேசுவுக்கு Lord. துதிகனமே செலுத்துகிறேன். All the glory and honor belongs to சகலத்தை you. நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். I bind up and destroy every work of பிசாசுக்கு sin. நிர்மூலமாக்கி I ஜெபிக்கிறேன். bind up the devils and demons in நான் Jesus' name. அப்பிரயோஜனமான I ஊழியக்காரன். am an unworthy servant, Lord. தேவரீர் செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்து What do you want me to do? That's what I have done it. இயேசுவுக்கு துதிகனமே செலுத்துகிறேன். All the glory and honor belongs to என் you, பிள்ளைகள் Lord. புறப்பட்ட சிலம் சமூகம் முன்னிருந்து காத்துக்கொள்ளட்டும். As the children are leaving, let your presence guard them, rear and fear, Lord, Father God. இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். In the name of Jesus, I bless them and send them. நான் பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். I destroy the works of Satan in Jesus' name. தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மேல் பூசிக்கொள். I apply the blood of Jesus Christ upon them. இறைவன் இயேசு கிறிஸ்துவே, Oh, dear loving Jesus. இப்பொழுது என் பிள்ளைகள் ஆன்லைன்லயும் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்கில் நேரடியாகவும் என் பிள்ளைகள் ஆமென் என்று சொல்வார்கள். As the children are watching on the Facebook and online, they will say Amen. சொல்லும் பொழுது When they say Amen, இத்தனை நாள் காத்திருந்த இந்த மாதத்துக்கான சம்பூர்ண ஆசீர்வாதம் all the perfect blessings waiting for this month. அந்தந்த சிரசின் மீது, Oh, Shalabah, Lord, you have the blessings upon அந்தந்த each and வீடுகள் every மீது each and every house. நிரம்பி வழியட்டும். Right now, let it இயேசு overflow சுவாமி. today. In the name of Jesus. நிரப்பும், Fill them, Lord. நிரப்பும், Fill them. நிரப்பும். Fill them, Lord. ஆசீர்வதியும், Bless them in the name of Jesus. ஆசீர்வதியும், Bless them, Lord. ஆசீர்வதியும். Bless them, Lord. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. Thank you for blessing them. தொடுவதற்காக கோடாகோடி நன்றி. Thank you, Lord. கோடாகோடி ஸ்தோத்திரம். Thank you for கர்த்தராகிய thousands of இயேசு praises. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ, I pray. உம்முடைய ஆசீர்வாதங்களை Let your blessings கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த I பிதாவே. inherit in the by the grace of the Lord. ஆமென். Amen. ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா